சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, ஒரு வாரம் தான் இருக்கு. என்ன செய்ய போறோம்? 2018 முடிச்சுட்டு 19க்குள்ள அவர் வைத்திருக்கிற காரியத்தை சுதந்திரிப்பதற்காக அப்படிதான் நீங்க போகணும். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய புது வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறான்னா, சரி 40 வயசாச்சு, 41 42 போயிட்டு தானே இருக்கு, போகணும். அப்படி இல்லை, ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து செல்லுங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை கொடுத்து வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுத்து அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்கிறவர்? வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். வாசிப்போம். செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜெபத்தை குறித்து இன்றோடு என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். அது எப்படி இருக்கு, அது எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறது, உலகத்துடைய விசுவாசம் என்ன, தேவனுடைய விசுவாசம் என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன சொல்லி என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படி நம்ம போக போகிறோம் என்று எப்படியெல்லாம் நம்ம போக போகிறோம், என்ன காரியத்தில் நமக்கு இருக்கு. ஆகியனாலதான் நம்ம பேர் யாரு? விசுவாசி. நம்ம பேர் என்னது? அதை சார்ந்து, அதை அடக்கி, அதை உட்பொருளாக தான் இருக்கு. ஆமென். நம்ம கோபக்காரா இருந்தா கோபக்காரன், கோபப்பட்டால் அவன் கோபக்காரன், ரொம்ப சாந்தமா இருந்தா அவன் சாந்தம் உள்ளவன். நம்முடைய பண்பை வைத்துதான் நம்ம யாருன்னு சொல்றோம். அது போல நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி வைத்துதான் நம்ம அழைக்கப்படுவோம். அதை குறித்துலாம் என்ன செய்யணும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இந்த பரமண்டலங்களில் இருக்கிற இந்த ஜெபம் தான் இந்த லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படை தான் நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் காணப்பட வேண்டும். குறிப்பா எப்படி அதாவது உம்முடைய சித்தத்தின்படி நாம வாசிச்சோம் இல்லையா? யோவான் 5:14 வாச நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் பெற்று நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். பெரிசியா அக்குயுவோ என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப பெரிசியா அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கு, ஒரு துணிச்சல் இருக்கு, ஒரு நமக்கு ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய ஒரு துணிவு நமக்குள்ள இருக்கு, சந்தோஷத்தோட போறோம். இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு பெரிசியா அப்படின்னு. அப்ப அந்த துணிவும் அந்த இதுவும் யாருக்கு கிடையாது? ஆதாமுக்கு கிடையாது. முதல் மனிதனாக ஆதாமுக்கு கிடையாது. ஏன்னா பாவம் விழுந்த பிறகு, காலத்துல அவன் விழுந்த பிறகு அந்த துணிச்சல்ல ஒழித்துக் கொள்றான், தன்னை ஒழித்துக் கொள்றான். ஆனா ஆண்டோட இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் என்ன செய்ய தேவையில்லை, நாம ஒழித்துக் கொள்ள தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு தவறு செய்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எந்த நிமிஷத்துல சுட்டி காமித்தாரோ எந்த நிமிஷத்துல நாம அதற்கு மனஸ்தாபப்படுகிறோம். மனஸ்தாபப்படுகிறதுமே வேதம் சொல்றாங்க, மனஸ்தாபப்படுகிறது ஆண்டவரத்துல ஒரு அண்டி அதை அறிக்கை செய்வதற்கு அல்லது உணர்ந்து அதை விட்டுவதற்கு சமம் என்று சொல்றாங்க. அப்ப பாவம் செய்கிறவன் என்ன செய்யணும்னா உணர மாட்டான். அவன் இருதயம் கல்லா இருக்கும். என்ன செய்யணும்? உணர மாட்டான். ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்யறோம்? அவனை உணர்கிறோம். உணர்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போய், ஆண்டவரே நான் செய்தது தவறு. ஆனா அந்த உணர்ச்சி என்னன்னா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து அந்த உணர்வை கொடுக்கிறார். நம்ம தவறு செய்துவிட்டோம், அந்த தவறு நிமித்தமாக தான் எனக்கு இந்த காரியம் எனக்கு நேர்ந்தது, ஆகியனால என்னாலதான் இது தவறு இருக்கு, ஆகியனால அந்த தவறை அறிக்கை செய்கிறோம். அப்ப ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். மன்னிச்ச உடனே அவருடைய சமூகத்துல தைரியமா போயிடும். பாவத்தோட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா துணிச்சல் நமக்கு வராது. ஆண்டவர் சுட்டி காமிச்ச உடனே ஆண்டவருடைய இருதயம் நமக்கு கொடுத்தபடினால அந்த இருதயம் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் துணிச்சலா என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒருவேளை பிசாசு நீ அந்த குற்றம் செய்தவன் தானே, நீ அந்த பாவத்தை செய்தவன் தானே, நீ அந்த பாவத்தை செய்தவன் தானே என்று குற்றம் படுத்தினார். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படிதான் சொல்றாரு. பிசாசுக்கு எடுத்து நில்லுங்க, அப்போதான் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஓடி போகிற காரியத்தை என்ன செய்யணும்னா, நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா எதிர்த்து நிற்கணும்.
அப்ப நமக்கு எதிராக அவன் பேசுகிறான், காரியங்களை செய்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்கு அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த துணிவு என்கிட்ட இல்லை அப்படின்னா அவனுக்கு எதிர்த்து ஓடி போகும்போது ஆண்டவர் நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் நம்ம வெற்றி காண முடியும். இந்த துணிச்சல் எனக்கு வந்துருச்சு. துணிச்சல் வந்தோடனே கண்டிப்பா நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் என்ற தைரியம் நமக்கு வந்துடும். அப்ப தைரியம் இந்த காமிக்கிறதுனா என்கிட்ட கேட்டது நான் எவையெல்லாம் கேட்கணும் அவையெல்லாம் பெற்று. அப்ப எவையெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் தேவையற்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை. அப்ப தேவையில்லாத கேட்டாலும் என்ன செய்வதில்லை, ஆண்டவர் என்ன செய்வதில்லை, கொடுப்பது இல்லை. தேவையில்லாத காரியத்தை ஒரு மனுஷன் கேட்கிறான் அப்படின்னா கொடுப்பது இல்லை. ஒரு ஃபுல்லா கடனை வாங்கிட்டு ஆண்டவரை கடன்கார வரும்போது கத்தாவே என்னை எடுத்துங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது. இல்லப்பா நீ வாங்கியிருக்க கொடுத்து அவனு என்ன செய்ய, நீ அதுக்கான கிரயத்தை செலுத்தி தான் வரணும்னு சொல்லி நிறுத்தி வச்சுருவார். ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் என் விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா அப்ப நிறைவேற்ற கர்த்தருக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவருடைய விருப்பத்தை நாம கேட்கணும், நம்முடைய விருப்பம் அல்ல. அப்ப அவருடைய விருப்பம் அப்படின்னா அவர் என்னுடைய உள்ளத்துல தன்னுடைய விருப்பத்தை எனக்குள்ள போடுறாரு. அந்த விருப்பத்தை நான் கேட்கிறேன், அது அவருக்கு உகந்ததா இருக்கு, அதை வாய்க்க பண்றாரு. இங்க அவருடைய நாம் எதையாகிலும் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்க அந்த பதம் இருக்கு இல்லையா, எதையாகிலும் அப்படின்னா எதை நம்ம கேட்கணும் கேட்க கூடாதுங்கிற அந்த விஷயத்தையே நமக்கு ஆண்டவர் உள்ளத்துல போடுறாரு. அதனாலதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்ய ஆராய்ந்து அறிகிறான். the discerning spirit, அந்த பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு, அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினாலதான் இதை நான் கேட்கணும், இதை நான் கேட்க கூடாது, இதெல்லாம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு. வாசிங்க யாக்கோபு 4:1-2-3 நானே வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? கேட்க பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்போ நம்முடைய மாமிசத்துல என்னெல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுதோ, விருப்பப்படுதோ, அல்லது சித்தம் பண்ணுதோ அதெல்லாம் நிறைவேற்றணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அது என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட அந்த ஜெபம் பலிக்காது. எனக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு செஞ்சான், குற்றம் செஞ்சான், ஆண்டவரே அந்த மகனுடைய வீட்டுல என்ன செய்யும், வியாதியும் அந்த மகனுடைய வீட்டுல எல்லாரும் யாரு முதன்மையா இருக்கிறாங்க அவனா காலை ஒடிச்சிருங்க, கை ஒடிச்சிருங்க, வியாதி கொடுத்துருங்க, படுத்த படுக்கையா போட்டு கோமால வச்சிருங்க, நம்ம ஜெபம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா அவருடைய சித்தம் அல்ல. ஆமென் அல்லேலூயா. என்ன பாருங்க, அவருடைய சித்தமே இது அல்ல. இப்படிப்பட்ட கேள்விகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது சீசர்கள் கேட்டாங்க. இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவருடைய சீசர்கள் கேட்டாங்க. வாசிங்க லூக்கா 9:54. 9:54. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கேட்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். நல்லா கவனிச்சீங்க. இதுல ஒரு சம்பவம் காணப்படுகிறது. இவர் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு ஆக்கினை தீர்ப்பு அடையும்படிக்கு நாம எருசலேமுக்கு போகணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அவரே என்ன பாருங்க, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரிய அந்த பகுதியில ஏற்றுக்கொள்ளல. 51 வாசிக்கிறேன். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபத்த போது, எடுத்துக்கொள்ளப்படுவதுனா அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் எழுந்தரிக்க போகிற அந்த நேரம் வருகிறது என்று அவருக்கு அறிந்து. நல்லா கொஞ்சம் எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்நாள் வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. தெரியுமா? எந்த மனுஷனுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு இவர் இருக்கிறான்னு வச்சுக்கோ. இவர் இன்னும் ஒரு 10 வருடம், இன்னும் ஒரு இன்னைக்கு என்ன தேதி 23, 28ஆம் தேதி இவர் மரிக்க போறார் அப்படின்னு இவருக்கு தெரியுதுன்னு வச்சு, இவருக்கு தெரியும் அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? பயமா இருப்பாரு. யார்கிட்டையும் பேச மாட்டாரு. ஐயோ அங்க போக போறமே அப்படின்பாரு. அப்போ ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துல இருக்கும்போது தன் வாழ்நாளில
எந்த மனுஷனும் இயேசுவை தவிர, ஒரு சில ஊழியர்கள் தெரியும், அது பேர் நான் மறந்துட்டேன், ஒருத்தர் என்ன செய்யறா 90 வயது வரைக்கும் உயிரோட இருந்தாராம். நான் அவர் சிறு வயசுல மறிக்க வேண்டியது, ஆண்டவர் சொன்னாரு நீ மறிக்க மாட்ட, எனக்காக பெரிய காரியங்களை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வாக்கு பண்ணி டாக்டர்லாம் கை விட்டாங்க. குறிக்கப்பட்ட நாள் வந்தது, அவர் மறிக்கல. 90 வயசுக்கு மேல இருந்தாரு, பேரம் பேத்தெல்லாம் இருந்து நல்லா சுகமா இருந்தாரு. ஒரு நாள் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் நல்லா கோட்டு சூட் நல்லா டிப்டாப்பா வந்துட்டாரு. அவங்க அவர் சொன்னாரு, என்ன தாத்தா திடீர்னு ரொம்ப பயங்கரமா இதுவா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இன்னைக்கு நான் போக போறேன் அப்படின்னா, நானு இன்றைக்கு நான் போக போறேன் அப்படின்னா, அப்படியா அப்படின்னா ஏதோ விளையாட்டு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே நான் வந்துடுறேன் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தான். ஆனா அந்த நாட்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, மரணம் இவ்வளவு வாக்கினை தீர்ப்புக்குள்ளாக நான் உண்டாகப்பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன செய்யறாரு போறாரு. உதாரணத்துக்கு யாரோ ஒரு வீடு இருக்கு, எந்த வீடு நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு வீடு அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு மனுஷன் புறப்படுறாரு, நான் புறப்பட்டு நான் திரும்பி வரப்போவதில்லை, வழியிலேயே நான் மறித்து விடுவேன் ஒரு விபத்தின் மூலமா அப்படின்னு அவருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. கிளம்புவாங்க. எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் நான் லீவ் வரமாட்டேன்னு வீட்டுல குடிக்கிறேன். ஆனா இவர் பாருங்க என்ன செய்யறாரு, தன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறோம் என்பதை அறிந்து போறாரு. சமாரியா வழியா வர்றாரு. அந்த சமாரியா வழியா ஏற்கனவே இயேசுவை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க, நல்லா அறிந்திருக்கிறாங்க. இவர் மேசியா ஏற்கனவே சொல்லிட்டா. சமாரியாஸ்திரி ஏற்கனவே உள்ள போய் சொல்லி எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். மறுபடியும் அங்க கலிலேயா யூதேயாவெல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அந்த இடத்துல என்ன செய்யற, அவங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கோபம் வந்துருச்சு. யோவானுக்கும் யாக்கோபுக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. போய் தமக்கு முன்பாக அனுப்பினார். அவர் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால் அவ்வூரார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, இங்க பாருங்க, உலகமெங்கும் அவருடைய கீர்த்தி பெருசா இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய ஆவியை ஊத்தி அவங்கள்ட்ட போய் நீங்க ஊழியம் செய்யுங்க, எங்க போங்க அப்படின்னாக்கா புறஜாதிகள் இடத்துக்கு இல்ல, அனுப்பப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்திற்கு மத்தியில போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அங்க அனுப்புறாங்க. அவங்க போயிட்டு வியாதிகளை சுகப்படுத்துறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. எல்லாம் அவங்களால செய்ய முடியாத ஒரு அற்புதமும் அவங்களால செய்ய முடியாத காரியமே எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் தெரியும். இவங்களும் அவங்களுடைய சீசன் தெரியும். என்ன செய்யறாங்க, இவங்களுக்குள்ள அந்த கணம், அந்த கீர்த்தி, இவங்களுக்குள்ள அந்த காரியம் இருக்கு. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து இறங்கி இவர்களை அழித்து நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அப்ப அவங்க கேட்டபோது அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கிறாங்க. நாம கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி? அவருடைய சித்தம். அதுல பார்க்கணும். இந்த ஜனங்களை அழித்து போடலாம். சமாரியருடைய இந்த பட்டணம் முழுச்சும் அழித்து போடலாமா? வானத்துல இறக்கி ஒரு அக்கினியை இறக்கி அழிச்சு போடலாம். திரும்பி பார்த்தீங்க, அதாவது இங்க ஒரு பதம் சொல்லப்பட்டது, அதட்டி என்று சொல்லி அதை விவரிக்கிற பாருங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? நீங்க எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கீங்க உங்களுக்கு தெரியலையா? எப்படிப்பெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுது என்று அவர்களை அதட்டி என்ற வார்த்தை. அதட்டி என்ற வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்தபோது பிசாசுகள் முன்பாக ஜீவனுள்ள தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவே, உமக்கும் எனக்கும் என்ன காலம் வருவதற்கு முன் நீங்க கெடுக்கவா வந்தீர் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும்போது அதட்டினார். இந்த இடத்துல அதட்டினார். இன்னொரு இடத்துல அதட்டினார். காற்றும் மழையும் பயங்கர புயலும் கடலை வீசி கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க படுத்து அயர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது, ஐயரே நாங்கள் வடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லமா என்று சொல்லும் பொழுது அதட்டினார். அந்த ரெண்டு இடத்துல அதட்டினார்.
அப்ப பாருங்க, அந்த ரெண்டு இடத்துல அப்படின்னா ஒரு காற்றும் கடலும் புயலும் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள உண்டாகக்கூடிய மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய அல்லது ஒரு வாழ்வினுடைய சூழ்நிலையை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் குலைத்து போடுகிற அளவிற்கு இருக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அகற்றுகிறார். அதத்தி என்று அந்த பதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இங்க அதே பதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்றாரு, அவர்களை அதற்கு நீங்கள் இன்ன ஆவி உடையவர்களா என்று அவர்களை அதற்றாங்க. என்ன செய்யுது, அவர்கள் அறியீர்களா என்று அதட்டி. அப்ப எந்த ரேஞ்சுக்கு அங்க வச்சிருக்காரு பாருங்க. அப்ப யார் அதற்றாங்கன்னா அவங்களுக்கு உள்ளாக பேசுகிற அந்த அசுத்த ஆவி என்ன செய்யற அதற்றார். அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசி செய்வது யாருடைய குணாதிசயம், யாருடைய பிசாசுடைய குணாதிசயம். நீங்க எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க என்று உங்களுக்கு அறியீர்களா என்று சொல்லி அவங்களுக்கு பின்பாக பேசுகிற அந்த குரலை, அந்த ஒளியை, அந்த சத்தத்தை அதற்றார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவன் எதை கேட்டாலும் அவர் கொடுக்கிறார் என்றால் ஆவிக்குரிய மனுஷன் கூட என்ன செய்யறான், சில நேரங்கள்ல கேட்பதுல தவறுகிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஆண்டவரோடு 3.5 வருடம் ஒன்றா படுத்து, ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றாய் கை கழுவி, ஒன்றாய் தூங்கி, ஒன்றாய் அற்புதங்களை பார்த்து வானமும் பூமியும் படைத்த போது உரைத்த சத்தம் அவர்களுடைய காதிலே ஒலித்தது. அந்த சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமும் சாலமோனும் தாவீதும் இந்த நாளை காண வாஞ்சையாயிரு, கேட்கிற பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்களே சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய சீசர்களாக இருக்கின்ற அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் என்ன செய்யணும், அழித்து போடலாமா? பாருங்க, தேவனுக்கு விருப்பம் இல்லாத பிரியமான காரியத்தை கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்றால் அதன் பின்பு அவர்களுடைய வேறொரு கிராமத்துக்கு போனார். ரட்சிப்பதற்கு மாத்திரம் தான் வந்தார். ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றால் மற்றவருடைய குடும்பங்களை, ஒரு தனி நபரை அல்லது ஒரு சமுதாயத்தை கீழ்ப்படுத்த அல்லது அழிக்க அல்லது அவர்களை துன்புறுத்த ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல, ரட்சிக்க, அவர்களை பாதுகாக்க, தன்னுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக தான். ஒருபோது என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, எனக்கு கொடுங்க, இந்த காரியத்தை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் நாம கேட்கவே மாட்டோம். வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3, எபேசியர் 3:20 வாசிங்க. போன வாரம் இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதா. வாசிங்க பிலிப்பியர் 4:9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருப்பார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எபேசியர் 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படி வல்லமையின்படியே விசுவாச
விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை, மகா மேன்மை, மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எபேசியர் 3:20 முதல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வது நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நல்லா கவனிச்சுங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க உட்கார்றோம். அப்ப ஜெபிக்க உட்காரும் போது அந்த ஜெபிக்க உட்காரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பத்தின்படி கேட்கிறோம். நாம விருப்பத்தின்படி கேட்கிற அந்த விருப்பத்தை ஆண்டவர் செய்கிறார், செய்து முடித்தார் என்ற நிச்சயம் நமக்கு வரும் பொழுது அந்த நிச்சயத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறார், நாம் பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யற விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், அந்த தைரியம் வந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா எனக்குள்ளே இருக்கா. கரங்களை தரையில சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ளேயே அது இருக்கிறது, எனக்குள்ளேயே அது என்ன செய்யப்பட்டிருக்கு, மறைந்திருக்கு. நம்ம முதல்ல ஜெபம் பண்ண போறோம். நம்ம எங்கேயோ போய் யார்கிட்டயோ கேட்க முடியாத, கிடைக்க முடியாத இடத்துல போறோம், அப்படி அல்ல. நாம தொடர்ந்து நாம ஜெபித்து கொண்டே இருந்து அவரை விட்டாபடியா இருந்து நம்ம ஜெபித்து கொண்டுதான் இருந்தா தான் அவரால் முடியும், அப்படியும் அல்ல. நாம் வேண்டிக் கொள்வது நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நாம ஜெபிக்கிறபடி கடந்து செல்ற அந்த தருணம் இருக்கு இல்லையா, எனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை எனக்குள்ள என்ன செய்யப்பட்டதா இருக்கு. ஏன்னா ஆவி எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து எனக்குள்ள என்ன செய்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால ஆண்டவராகிய கர்த்தர் நான் கேட்பதையெல்லாம் எனக்கு கொடுக்கிறார், கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு போறேன், ஆண்டவர்கிட்ட போறேன், போன உடனே நான் பெற்றுக்கொண்டு வரேன் அப்படிங்கிற போகும்போதே அந்த பெற்றுக்கொள்கிற தன்மை எனக்குள்ளே இருக்கு. அந்த பெற்றுக்கொள்ளும் வல்லமை என்ன இருக்கு, எனக்குள்ளே கிரியை செய்கிற, எனக்குள்ள இருந்து அந்த கிரியை செய்கிறார். என்ன, ஜெபத்திற்கும் கிரியை செய்கிறாரா, பதிலுக்கும் அவர் எனக்குள்ளது கிரியை செய்கிறார். எனக்குள்ள என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப வல்லவர் அப்படின்னா எப்படிப்பட்ட வல்லவராய் இருக்கிறார் என்றால் தான் இங்க மறுபடியும் நம்ம போக முடியும். இங்க வல்லவர்னா மறுபடியும் நம்ம போக முடியும். 1:19 எப்படி அந்த வல்லமை, எப்படி வல்லவராய் இருக்கிறார்னா கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அந்த கிரியின் வல்லமை என்ன என்றால் இது மிகவும் 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 பெரியான காரியம். அல்லேலூயா. இங்கதான் ஆண்டவராகிய கர்த்தருடைய மகா பெரிய சத்துவம், வல்லமை வெளிப்படுகிறதை காண முடியும். பாருங்க, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யணும். அல்லேலூயா. இத அப்படியே வச்சிருங்க. இத விளக்குவதற்கு முன்பாக எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி ஜெபம் இருக்கு, நாம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள போவோம். இது இதுவும் இந்த எபேசியர் 1:19 நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை 3:20-21 நான் உங்களுக்கு தொடர்பு படுத்தி சொல்றேன். நான் இதை சொல்லி சொன்ன பிறகுதான் உங்களுக்கு அதிகமா புரியும். எப்படின்னா பாருங்க, இப்போ ஜெபிக்க போறோம். ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்று நல்லா தெரியும். அந்த தெரிந்த பிறகு, தைரியம் வந்த பிறகு நாம அவர்கிட்ட எதையாகிலும் அப்படின்னா அவருடைய விருப்பத்தின்படி நாம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நாம விசுவாசிக்கணுமா, நம்பணுமா? அதை நம்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கவே பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 50:15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை எந்த நேரத்துல? ஆபத்து காலத்தில். அப்ப பாருங்க, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை ஆபத்து. இப்போ ஒரு வீட்டுல தீ பிடிச்சி எரியுது, கிட்டதான் வந்துச்சு, அப்படியே உடம்புல பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகி கர்த்தாவே, அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ நெருப்பு நெருப்பு இயேசுவே போ ஜெபம் கேட்க. அல்லேலூயா. எந்த நேரத்துல ஆபத்து வருதோ, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம், எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது, அது நடந்துருச்சு, கீழே தவறி ஒரு கிளாஸ் பாட்டில் கீழே விழுந்துச்சு, லைட்டா கால்ல விழுந்துச்சு, இயேசுவே போ. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருப்பார். அந்த இயேசுவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்படிதான் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் படிக்கணுமா? தேவையில்லை. அல்லேலூயா. உபவாசம் இருக்கணுமா? தேவையில்லை. கண்ணீரோடு இருக்கணுமா? தேவையில்லை. என்னை நோக்கி ஆபத்துல நோக்கி அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற எந்த ஜனத்திற்கும் பதிலை கொடுக்கிறார். முதல்ல ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணதை யார் சொல்லுங்க? முதல்ல ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணதை யார் சொல்லுங்க? உங்களுக்கு பணம் ஒரு 2 நிமிஷத்துல, ஒரு 2 நிமிஷம் நான் தரேன், யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரூபாய் யாரு? மோசே இல்ல, சீக்கிரம் சொல்லுங்க. ஆதாம் இல்ல, ஏனோக்கு இல்ல, ஆபேல் இல்ல, காயின் அன்பு. ஆனா ஆண்டவராகிய தேவனும் ஆதாமும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நீ எங்கே இருக்கிறன்னா நான் எங்கே இருக்கிறேன். நீ ஏன் ஒளித்துக் கொண்டிருக்க? நான் நிர்வாணியா இருக்க, ஒளித்துக் கொண்டே இருக்கோம். நீ ஏன் பழத்தை சாப்பிட்டங்கிற? நீர் கொடுத்த இவன் பதில் தான் பேசிக்கிறேன். ஆனா முதல்ல விண்ணப்பம் பண்ணினது, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த சாபம் எனக்கு மிகுதியும் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த விண்ணப்பத்தின் தான். முதல்ல அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட விட்ட சாபத்தை அவன் ஆண்டவர் தேவரீ அதுலயே இருக்கலாம். நீ விட்ட சாபம் எனக்கு மிக பெரிய. ஆகையினால அந்த தேவரீர் என்ற கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் காயினை கொள்ளுகிற 7 படி அவன் மேல சொல்ல. எங்களை அதிகமாக நேசிக்கிறார். என்னுடைய சகோதரனை கொன்று என்னை கொலை செய்யாது, என் தண்டிக்காத என் தேவனை, என்னை படைத்தவரை என்று சொல்லவே கிடையாது. தேவனே நீர் எனக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ வார்த்தை அளக்க வேண்டுவது இல்லை, தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள அவர் என்ன செய்யறாரா? கிரியை செய்கிறாரா? என்னை காக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களை. இப்ப பாருங்க, எடுத்து வச்சுங்க. இந்த ஒன்றும் எபேசியர் 1:19 இந்த 3:20 எடுத்துக்கொள்ளுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். நல்லா கவனிச்சுங்க. நான் வேண்டிக் கொள்ற காரியம், நினைக்கிற காரியம், அதற்கு அதிகமாக என்ன செய்யறாரா? ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பாருங்க, எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு ஒரு 1/2 கிரவுண்ட்ல எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னு கேட்டா இது நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய எல்கைக்கு உள்ள கேட்கிற கேள்வி. நாம வேத மட்டும் சொல்றாங்க, நாம கேட்கிற கேள்விய ஆண்டவருடைய தன்மையையும் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை என்ற ஒரு வரமுறைய என்ன செய்யறாங்கன்னா அடக்கி வச்சிருக்கோம். அப்படியே சொல்றாங்க. நாம எந்த ஜெபத்துல நம்ம கேட்கிறோமோ அந்த ஜெபத்துல நாம எவ்வளவு பொருள், எவ்வளவு லிமிட் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறோமோ அந்த நிர்ணயத்தை என்ன செய்யறோமா நம்ம கிட்ட ஆண்டவர் விட்டுறாரு. உமது சித்தத்தின்படி நீர் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீரோ அதன்படி கொடு அப்படின்னு சொன்னா அப்படின்னா அவர் நினைப்பது அதிகம்.
அல்லேலூயா. அப்ப நான் என் ஆண்டவர் எந்த அளவுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் என்ன செய்ய முடியுமோ பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்போ ஐயா வேலை செய்யறாரு இல்லையா, வேலை அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் தேவை, அவன்கிட்ட எவ்வளவு கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு 10,000 அவர்கிட்ட போனா இவ்வளவுதான் பேரும் என்ன செய்யணும், நிர்ணயிக்கணும். ஒரு மனிதன்கிட்ட போனா அந்த மனிதன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பின்புலம், அவருக்கு பணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்கிட்ட போய் என்ன செய்வோம், அதனுடைய அடிப்படையில இவரால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று என்ன செய்யறோம்னா அளந்துட முடியும், சொல்லிட முடியும். சரி, இருக்க போனா நமக்கு 10 லட்ச ரூபா தேவை, நமக்கு உடனே கொடுத்தாகணும், பில்டிங் முடிச்சாகணும், மழைக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னா, இந்த மனுஷன்கிட்ட போறேன் அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 50,000 தான் கிடைக்கும். ஆகையினால என்ன செய்ய முடியாது, சரி 50,000 வாங்கணும். சரி, அவர்கிட்ட போனா அவர் யாரு அப்படின்னாக்கா, அவர் ஒரு மினிஸ்டர். அவர்கிட்ட போனா அவர்கிட்ட 2 லட்சம் கேட்கலாமே, ஏன்னா அவரால் கொடுக்க முடியும். அவர்லாம் கோடி கோடியா வச்சுக்க 2 லட்சம் அவர் தூசிதான். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை. ஆனா ஒவ்வொரு மனுஷனையும் நாம் என்ன செய்யறோம்னா, அவர் எந்த ஸ்தானத்துல இருக்காரோ, அவருடைய பின்புலம் என்னவோ, அவருடைய பணத்தினுடைய தன்மை, அவர் வைத்திருக்கிற காரியம் என்னவோ, அதனுடைய அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், அவர்களை இடம் போடுவோம், அவர்கிட்ட இவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவோம். அப்ப இவர்கிட்ட போனா எனக்கு 50,000, இதை காட்டுல அவர்கிட்ட ஒண்ணு பேராது சொல்லிடுவோம். அவர்கிட்ட போனா 2 லட்சம் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, மல்லையா இருக்காரு, அம்பானி இருக்கா, அவர்கிட்ட போனா முழுசு வாங்க முடியும், என்ன செய்ய முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், நம்ம கேட்கிற அளவு நிர்ணயிப்போம். ஆனா தேவன் என்ன செய்கிறார்னா, நாம் நினைப்பதற்கும் அழைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வேத வல்லுநர் சொல்றாங்க, நீங்க இவ்வளவுதான் வேணும், இவ்வளவுதான் எனக்கு கொடுங்கன்னு ஜெபத்துல என்ன செய்யறாங்க, கேட்டு அவரை லிமிட் பண்ணாதீங்க, அவரை குறைச்சிடாதீங்க, அப்படியே சொல்றாங்க. ஏன்னா எனக்குள்ள ஒரு கிரியை வல்லமை என்ன செய்து கொண்டிருக்கிறது, பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பேலன்ஸ் தான் 1:19 சொல்றாரு, மகா பெரிய பலன், மகா பெரிய சத்துவம், வல்லமை. அப்ப நான் கேட்க போகும்போது எனக்குள்ள என்ன இருக்கு, அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை வழியே செய்ய வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி கடந்து போனோமா, தேவனுடைய சமூகத்தில் கேட்பது. ஏன்னா அவர் விருப்பத்தெல்லாம் கேட்கணும். அப்ப அந்த வல்லமை என்னன்னு நம்ம பார்த்தாங்க இல்லையா. எடுங்க எபேசியர் 1:19 வாசிக்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை வழியே. எதை கவனிச்சு இந்த வசனத்தை 4 பிரிக்கலாம். 1, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை வழியே 1. 2வது, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் 2. 3, நீங்கள் அறியும்படிக்கு 4வது, பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இதுதான் முக்கியமான ஜெபம். நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு என்ன வைத்திருக்கிறீங்களோ அதை காண்பிக்கும்படி, நான் தெரிந்து கொள்ளும்படி என் கண்ணை திறங்கிற மாத்திரம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலதான் என் கண்ணு காணல, என் மனதுக்கு தோன்றல, என் இருதயத்துக்கு என்ன செய்யல, அது இன்னும் தோன்றல, அப்படியே. நான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி, முதல்ல நான் விவரிக்கிறேன். நான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி. முக்கியமான அப்படின்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை கொண்டு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி அல்ல.
இங்க ஏதோ ஒரு பலன் கிரியை செய்து ஆண்டவராகிய இயேசு இந்த பூலோகத்தில் இருந்தபோது பிதாவாகிய தேவன் இவர் மூலமாக கிரியை செய்து என்ன கிரியை செய்தார்? குருடர்கள் பார்வையிழந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானி நடந்தார்கள், ஏன் மரித்தோர் முதலாய் நிறைய பேர் எழுப்பப்பட்டாங்க. அநேக பேர் என்ன செய்யப்பட்டாங்க? எழுப்பப்பட்டாங்க. அப்ப நிறைய பேர் எழுப்பப்பட்டாங்க. அந்த எழுப்பப்பட்டவங்க அந்த வல்லமையின்படி அல்ல, அந்த வல்லமையின்படி இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்ற ஒரு காரியத்தை சொல்றாங்க. கிறிஸ்துவின் மூலம் நடப்பித்த வல்லமை அல்ல, அதை காட்டிலும் ஒரு உயர்வான ஒரு வல்லமை, தேவனுடைய பெரிதான காரியம், ஒரு கரம் என்ன செய்தது? கிறிஸ்துவின் மேல பேலன்ஸ் செய்தது. அந்த வல்லமைக்குள்ள நாம என்ன செய்யறோமோ இருக்கிறோம். அப்படி என்ன வல்லமை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், உலகத்துல உள்ள எல்லா காரியத்திற்காக என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் திட்டம் பண்ணி என்ன செய்தார்? எப்படி அப்படின்னா, ஆதாம் முதல் மல்கியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவருடைய அத்தனை கோடா கோடி பாவங்களையும் அவர் மேல சுமத்தினார். ஒருவனுடைய பாவம் அல்ல. நல்லா கவனிச்சிங்க, ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்வான்? பாவம் செய்த ஆத்துமா சாகும். அது என்ன செய்யும்? பாதாளத்துக்கு போய் அந்த ஆத்மா நித்தியமாய் வேதனைப்படும். அந்த ஒரு ஆத்மா என்ன செய்ய முடியாது? தேவனிடத்தில் வரவே முடியாது. நல்லா கவனிச்சிங்க, ஒரு ஆத்மா பாவம் செய்வது நிமித்தமாக சாகும், அது ஆத்மா போகும், வரவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேதத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்துமாவை அழிக்க வல்ல என்ன செய்யுங்க? தேவனிடத்துல பயப்படுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரித்த வல்லமை அப்படிங்கிற சொல்லப்பட்ட அந்த காரியம் ஒரு மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஆதாம் முதல் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வரைக்கும் உள்ள அனைத்து ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய அவர் மேல சுமத்தப்படும். ஒன்று. இரண்டாவது, அந்த நாட்கள்ல இருந்த ஜனத்தினுடைய எல்லா விதமான மக்களுடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்படும். சரி, இந்த நாட்கள்ல இனி உலகத்துடைய ரகசிய வருகை, அந்த இரண்டாம் வருகையில ரகசிய வருகையில நம்ம எடுக்கப்பட்டு போயிடுவோம். கரங்களில் அல்லேலூயா, ஆமென். ரகசிய வருகையில நாம் எல்லாம் குடும்பமாக என்ன செய்யப்படும்? எடுக்கப்பட்டு போயிடுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை முடிந்து எடுக்கப்பட்டு உபத்திரவ காலம் வந்து மகா உபத்திரவ காலம் முடிந்து இரண்டாம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளையுடைய பாவத்தையும் அவர் மேல் வைத்தார். ஆதாம் முதல் கொண்டு இயேசு பிறப்பது, இயேசு பிறந்த நாட்கள் முதல் கொண்டு இருந்த முதலாம் நூற்றாண்டு ஜனங்கள், அது மாத்திரமல்ல, ரகசிய வருகை முடிந்து எடுக்கப்பட்ட நாமெல்லாம் போயிடுவோம். எடுக்கப்பட்டு உபத்திரவம் மகா உபத்திரவம் முடிஞ்சு இரண்டாம் வருகையில கடைசி பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த பாவம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுடைய பாவம் இருந்தாலே அவன் தேவனுக்கு வர முடியாது இருக்கு. இத்தனை முழு உலகத்துடைய பாவத்தை அவர் ஒருவர் சுமந்தார். அப்ப அவர் எழுப்பணுங்கிறது அவ்வளவு பலத்த வல்லமை அங்கு கிரியை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் அங்கு நடைபெற்றிருந்தது என்று சொல்றோம். அப்ப அந்த வல்லமையினால நான் என்ன செய்ய முடியுது? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை உயிரோடு எழுப்ப முடியும். அந்த வல்லமை எனக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை நிமித்தமாக அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறபடினாலே நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இது எனக்குள்ள என்ன செய்யணும்? பொழுது விட்டு எனக்குள்ள என்ன செய்யணும்? பொழுது விட்டு நான் எதை கேட்டாலும் புரியும். கிறிஸ்துவனுடைய மரித்தோருடைய எழுப்பப்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. நான் என்ன செய்வேன்? கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன். அடுத்து பாருங்க, விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். எந்த மேன்மையான மகத்துவம்? இந்த மரித்தோர் இந்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, அந்த மகத்துவம், அந்த மகா மேன்மையை எனக்குள்ள என்ன காண்பிக்கும் பொருட்டு. எப்படி காண்பிக்கணும்? எப்படி காண்பிக்க? என்ன அவருடைய பிள்ளையால்
ரட்சிப்பதற்கு அவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி பாதாளத்துல வல்லமிழந்து என்னை மீட்டெடுத்தார். மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து நாம் கேட்பதை பெற்றுக் கொள்ளும். எனக்கு உண்டாக்கினவைகளை கல்வாரி சிலுவையில் எனக்கு பெற்றுக் கொடுத்தவளை என் கண்கள் காணும்படி என்ன செய்யுங்க, அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி என்ன செய்யணுமா, ஜெபிக்க முடியும். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படியே சொல்றாரு. நான் அப்படிதான் வேண்டிக் கொள்றேன், நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. என் மூலமாக நடப்பித்த யார் எழுதுறாங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதுறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் நம்மளாம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு, கொலை செய்யறாரு. வைராக்கியம் கொண்டு பவுல் வரான் அப்படின்னா ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்கள் நடுநடுவாங்க. தமஸ்குக்கு வரானா ஐயோ அப்படின்னு. கொர்நேலிய வீட்டுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவராய் கர்த்தர் பேசுறாரு, ஐயோ அவன் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் அல்லவா, அவன் ஏற்றுக்கொள், அவனை ஏற்றுக்கொள், அவனை நான் என்ன செய்யறேன், புறஜாதிகளுக்கு அவன் பார்த்தவனாக அவனை தெரிந்து கொண்டு அவர் சொல்றாரு, எனக்குள்ள என்ன செய்யறீங்க, இப்படிப்பட்ட மனக்கண்கள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. அந்த வல்லமையின் படியே உங்களுக்கும் என்ன செய்வார். எப்படி நாம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய். அப்போ நம்ம வேண்டிக் கொள்ள, ஆண்டவரே எனக்கு வீடு கட்டணும், எனக்கு 10 லட்சம் வேணும். ஆண்டவர் லிமிட் பண்ணணும். நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும், ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திடணும். அவர் எல்லைக்கு உள்ளவர் அல்ல. தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லமையின்படியே எனக்கு கிரியை செய்கிறவர், எனக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. தம் குமாரனையே ஒப்பு கொடுத்த அவர், நீங்க அவங்களை கேட்பது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்தில் வேணாலும் எப்ப வேணாலும் படுத்துக்கிட்டே ஆண்டவர் உங்களுக்கு திடீர்னு ஒரு காரியத்தை நினைத்து விட்டுறாரு, படுத்துட்டே ஜெபம். முட்டி போட்டு ஜெபம் நினைக்கிறீங்களா, முட்டி போட்டு ஜெபம். உபவாசம் ஜெபம் பண்றீங்களா, சரி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆனா நான் உபவாசத்தினாலதான் நான் இதை பெற்றுக்கொண்டேன் அல்ல, நான் முழங்கால் படி இட்டதுனாலதான் எனக்கு பெற்றுக்கொண்டேன் இல்லை. அவர் நம்மிடத்துல காண்பித்த மகா மேன்மையான வல்லமை படியே அந்த காரியத்தை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள அந்த மகிமை, எனக்குள்ள அந்த வல்லமை, எனக்குள்ள அந்த பலன், அந்த பவரை சொல்லி முடியாத அளவுக்கு அவ்வளவு உள்ள நான் வைத்து அனுபவித்து பார்க்கும்போது இவ்வளவு விஷயம், இவ்வளவு விஷயம். அது சென்னை பட்டணத்தை முழுவதும் அதை காற்றும் பல கோடி மடங்கு வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. எனக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளே என்ன இருக்கு. அந்த வல்லமையின்படியே ஆண்டவராய் கிறிஸ்து என்ன செய்றார், எனக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ள பிதாவாகிய தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஆண்டவரே, நான் ஜெபிக்க உட்காரும் போது நீங்க எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை என் மனக்கண்கள் திறப்பதாக என்று சொல்லிச்சோம். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்பதற்கு இதுதான் முறை, இதுதான் இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படிதான் என்று எந்த வரமுறையும் யாரும் சொல்ல முடியாது, இல்லவும் இல்லை. இதுதான் சத்தியம். உட்கார்ந்துட்டே ஜெபம் பண்ணுங்க, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, வறுத்து வானல்ல போட்டு ஏதாவது வறுக்கிறீங்களா, வறுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைக் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, எந்த நேரத்துல வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. நீங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்துக்காக கண்கள் மூடி சபலபலபலபலன்னு அவ்வளவுதான். வண்டி ஓட்டிட்டு முன்னாடி ஒரு செத்துருவான், நமக்கு ஏதாவது
எப்ப வேணாலும் ஜெபம். கண்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கண்களை மூடினாதான் ஜெபம் இல்லை. கண்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிறத அந்த காரியங்கள் மனதில் வைத்திருந்து எனக்கு தேவன் கொடுத்த மகா வல்லமை உள்ள கிறிஸ்துவை எழுப்ப பண்ணின அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டு அந்த வல்லமையின்படி நான் ஜெபித்து நான் பெற்றுக்கொள்வேன் என்பது அந்த காரியத்தை நினைத்திருக்கும் போது அந்த பெரிய காரியங்களை செய்வார். கண்களுக்கு ஓ ஹalleluya. ஓ ராபா கபலா ஷஹரனா. நான் உட்கார்ந்திருக்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கு உட்கார்ல. ஹalleluya. எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என் பிதாவுடைய வல்லமை, அந்த சத்துவம் எனக்குள்ள இருக்கு. மரித்தோர் இந்த உயிர்த்தெழும்ப பண்ணின என் தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு. ஹalleluya. ரபா கரபலா ஷஹரனா. லீதவெளிவே ஷிவரியா. இந்த உணர்வு இந்த காலையில உணர்வு. ஹalleluya. சரீரத்துல பிரச்சனைகள், வியாதிகள், ஹalleluya, எதுவாக இருந்தாலும் எனக்குள்ள என் குமாரனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்ப பண்ணின அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. முதல்ல நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். பாவத்தில் இருந்து மரித்தனால் என் ஆண்டவருடைய இரத்தத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டேன். எனக்குள்ள ஆண்டவராகிய இரத்தம் பூசப்பட்டபடியினால என் தேவனுடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்க நினைச்சு ஆண்டவரே சமூகத்தில் எங்களுக்கு உதவி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால மாற்றங்கள் ஆண்டவரே தேவனுக்கு வழி நடத்துங்க. வருகிற நாட்கள்ல நீங்க ஜெபம் அதிகமாக ஆண்டவரே இதை உணர்ந்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டு நாங்கள் பெருகலாம். எங்களை மாற்றினர் கரத்திலும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.